ஆவுடையார் கோவில் அருகே பன்னியூர் கிராமத்தில் 50 வருடங்களாக சாலை இல்லாமல் தவிக்கும் கிராம மக்கள். ஆவுடையார் தாலுக்கா பன்னியூர் கிராமம் தெக்கிக்குடியிருப்புலேருந்து பேசுகிறோம். இங்கே 20 குடும்பங்கள் குடியிருக்கு. இந்த 20 குடும்பங்களும் 50 வருஷங்களுக்கு மேலே இந்த பாதையை தான் பயன்படுத்துது. அந்த பாதை தொடர்ச்சியாக மேலே மண் அடித்ததுனால ஊரணி மாதிரி நடக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. வண்டி வாகனம் வர முடியலை, கருதறுத்த நெல் உள்ளே கொண்டு வர முடியலை, இங்கேருந்து வச்ச நெல் வெளியில் கொண்டு வர முடியலை, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலை. வண்டி வாகனம் இன்றைக்கி எல்லாரும் ஒரு பைக் வச்சுருக்காங்க, சைக்கிள் வச்சுருக்காங்க. பிள்ளைகள் கூட ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் போக முடியலை. எங்கள் ரோடு இது 50 வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணுற ரோடு இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறாங்க. தண்ணி குளம் மாதிரி கிடக்கு, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு போக முடியலை. இந்த பிரச்சனை 50 வருஷமாக நீடிக்குது. தண்ணி அப்படியே கிடக்கிறதுனால கொசு பிரச்சனை, நோய் பிரச்சனைன்னு ஆடு மாடுகள்லேருந்து மனிதர்கள்லேருந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த பிரச்சனையை தமிழக அரசு தலையிட்டு இதில் ஒரு ரோடு தார் ரோடாக போட்டு கொடுத்தா தான் நாங்கள் இந்த இடத்துல புழங்குற மாதிரி இருக்கும். அதனால் அரசுக்கு நாங்கள் இதை கோரிக்கை வைக்கிறோம். இதுவரை யார்ட்டையும் மனு கொடுத்துருக்கீங்களா இது சம்மந்தமாக? இது வரையில் யாருக்கும் மனு கொடுக்கல. கிராமத்தில் விஓ கிட்ட, பிரசிடெண்ட்டுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் தகவல் சொல்லியிருக்கோம். அதில் யாரும் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. உங்கள் பேர்? என்னோட பேர் வைரக்கண்ணு. கர்ப்பிணி பெண்ணுக்கு போக முடியலை. இதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுக்கணுமோ தமிழக அரசு எங்களுக்கு எடுத்துட்டாங்க சார் ரோட. உங்கள் பேருமா? என் பேர் அமுதா. அதை பயன்படுத்துகின்ற குடும்பங்கள், மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள் தினம்தோறும் அல்லல் பட்டு அவதிப்பட்டு சாலையை கடக்கின்ற சூழல் நிலவுகிறது. அந்த வழியே பள்ளி செல்லும் மாணவர்கள் வீடு திரும்பும் போது சேரும் சகதியோடு செல்கின்ற அவல நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. சுமார் 400 மீட்டர் நீளமுள்ள அந்த சாலையை எந்த ஒரு அதிகாரியும் அரசு அலுவலர்களும் திரும்பி பார்ப்பதில்லை என்றும், எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகள் பாதையை ஆய்வு செய்து தார் சாலையாக அமைத்து தர வேண்டும் என்பது அப்பகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பன்னியூர் கிராமத்திற்கு சாலை பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்பார்ப்பு கிடைக்குமா என்பதை காத்திருந்து பார்ப்போம்.